கொஞ்சம் வழி தண்ணி கொஞ்சம் வழி விடுங்க. நான் கொஞ்சம் ஏழுங்கம்மா, கொஞ்சம் ஏழு வண்டி கத்து மாலை போட்டா என்ன பண்ணுவீங்க? பெரியவர்களே, செல்வர்களே, இன்னும் சற்று நேரத்தில் பாலகுஜாம்பிகை வேதபுரீஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் ஆரம்பமாக உள்ளது. அது சமயம் ஐயா பேசாம இருந்தீங்கன்னா தான் இவ்வளவு பெரிய வைபவத்தை அற்புதமா நம்ம பார்க்க முடியும். நீங்களும் அப்படி திரும்பி பாருங்க, எவ்வளவு பேர் பாக்குறீங்க பாருங்க கல்யாணத்தை. உங்களுடைய வேண்டுதலுக்கு தான் இது பண்றாங்க. நீங்க எல்லாம் பார்க்கறதுக்கு தான் சுவாமியே கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி வாழ்நாள்ல சிவபெருமானுடைய கல்யாணத்தை பார்த்தா புண்ணியம். அது இந்த தடவை உங்களுக்கு 2025 அமைஞ்சிருக்குது. அது அவர் போட்ட தீர்ப்பு. இதை நீங்க அனுபவிக்கணும். அந்த கிடைக்கிற கொஞ்சம் நீங்க பேசிட்டு சாமிக்கு முகூர்த்தம் பயமா இருக்கு எனக்கு. தொடர்ந்து நாம செல்போனை பார்த்துட்டு இருக்கோம், மனுஷன்கிட்ட பேசிட்டே இருக்கோம், உறவுகளை பத்தி பேசிட்டே இருக்கோம். சுவாமியை நினைச்சுட்டே இருக்கணும்ன்றதான் எங்களுடைய எண்ணம். நினைத்து தொழுவார் பாவம் தீர்ப்பார். நீங்க அமைதி காத்து உங்களுடைய சிந்தனை பூராவும் சிவமா இருக்கணும். பாட்டு பாடுறது பெருசு இல்ல. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வா. பாடுறது பெருசு இல்ல, வாழணும். அதே மாதிரி சிவத்தையே நினைச்சு நீங்க தான் வாழணும். சிவபெருமான நினைச்சுட்டே மொத்த காரியங்களையும் நீங்க செய்யணும். அப்ப உங்களுக்கு சிவன் கிட்ட இடம் கிடைச்சிடும். இப்ப எப்படி கல்யாணத்துல இடம் கிடைச்சது, அந்த மாதிரி நம்மளுடைய எதிர்காலம் முடிகிற காலத்துல சிவத்தோட ஐக்கியமாகும். நாம எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புத நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. நீங்க எல்லாம் கண்டு கலைக்கணும்னு மிகவும் ஆர்வமா உங்களோட இதை நான் ஹரஹர நம பார்வதி பதையே. இத்திரு கல்யாணத்துக்கு வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் ஆலய நிர்வாக கைங்கரிய மக்கள் அவர்களுக்கும், உபயதாரர்கள், சிவபெருமானுக்கு உபயம் பண்றவங்க, பாலகுஜாம்பிகைக்கு உபயம் பண்றவங்க, அவங்க சமுதாயத்தார், பொது மக்கள், சகல ஜீவராசிகளுக்கும் இந்த திருமணத்துல வந்து கலந்திருந்து சிவ புண்ணியத்தை அடையணும்னு சுவாமி கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதையே. आचम्या पवित्रं धृत्वा हृद्यास्महवे नमः सोमसद्ध्या अनुराधानविशावर्धयन् कवचेनावगम्भ्या ओम घाम अनन्ताय नमः, ओम गां धर्माय नमः, ओम घां ज्ञानाय नमः, ओम गां वैराग्याय नमः, ओम गां ऐश्वर्याय नमः, भक्तशोभरे ओम गणपत्यासनाय नमः, ओम गां गंधां गणपतिमूर्तये नमः, नमोधनं श्यामनिभर्गणे संकुठारमक्षसदमूर्ध्वगाभ्यां गन्धमन्तकराभ्यां वामेदकाभ्यां जगदानमेघे ओम गां विद्याधेनाय नमः, ओम गणानाहं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये ओम 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 அவர் கையில தூக்குமா கொஞ்சம் வலி விட்டுருமா போய் ममोपार्थ समस्त दुरित क्षयद्वार परमेश्वराज्ञेय परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराफलं
चंद्रबलं विद्याबलं दैवबलं तदेव गौरी मकरमासे शुक्लपक्षे षष्ठ्यां शुभतिथौ वासराः वासरस्तु हिन्दुवासर संयुक्तायां शुभ नक्षत्र शुभ योग शुभ करणे एवं गुण विशेषेण विहितायाम् अस्यां वर्तमानायाम् अस्य सर्वेषां भक्तजनानां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय संपन्नस्य सकल निष्कल स्वरूपस्य सर्वेश्वर्यत्वे सर्वसुगन्धत्वे सर्वबालकत्वे गुणगण विभूषणस्य श्री बालगुजाम्बिका समेत वेदपुरीश्वर स्वामिनः बुद्धिसंवत्सर नवदिन दशारोगण तीर्थान्त कल्याण महोत्सव पूजाज बहोमाग औपचारिक उद्वाग विवाह मंगल कर्मणि आचार्य मुखेन कारयिष्ये अपहोपस्पृश्य निमित्तिगलाय नमः इति गणामयं परिकल्प्य वृन्दावनस्थानानि पूजा होमानि समाधीनां स्नानानि संकल्प्य लक्ष्मणत्वेन भावोपरित उत्पाद्यैः अन्तर्हृद्पद्मे शिवं मनसा संपूज्य नाभिरुन्दे सिद्धे गुरु ज्ञानानलं मन्यसे तत्सूर्यादसमप्रभं तत्पण्डरेकमध्याज शौषं नेन पदानलं भगवत्तरः अयं मे विश्वते सयोजकं शिवाभिमरिजनः स्वदेकं दिव्यदेकं भावयेते भैरवन्ये नमः बलप्रभदन्ये नमः समुहूर्तमन्ये नमः दिलादिवृद्धि सूर्यमण्डलाय नमः ब्रह्मणे नमः सोममण्डलाय नमः विष्णवे नमः मण्डमण्डलाय नमः रुद्राय नमः शक्तिमण्डलाय नमः ईश्वराय नमः ओम शिवासनाय नमः सोमास्कन्द शिवमूर्तये नमः கல்யாணம் பண்ணுகின்ற சமயத்திலே எல்லோரும் பிரார்த்தனை பண்ண வேண்டும்.
கூச்சத்துக்கு கௌரி கல்யாணம் கைபோகவே ஆனகுலாம்பா கல்யாணம் கைபோகவே எது ஓணும் பணம் எவ்வளவு சம்பாதிச்சுக்கலாம். புண்ணியத்து ஓணும்னா சிவபெருமான் கிட்ட வந்தாதான் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கல்யாணம் வீட்டில் நடக்கணும், பசங்களுக்கு நடக்கணும். கல்யாணம் ஆனாலும் அதுக்கு ஒத்துமையா இருக்கணும். அதெல்லாம் வேண்டிக்கலாம். எல்லாரும் கொடுத்து வருவாங்க, அப்படியே அவங்க உங்களை தேடி வருவாங்க. கொடுங்க, நீங்க எழுந்துக்காதீங்க. யாரும் இன்னும் தீபாராதனை எல்லாம் இருக்குது. மொத்தம் முடிஞ்சு யானை மேல சுவாமி உட்கார்ந்த உடனே பார்த்துட்டு கிளம்புங்க. 4 மணிக்கு வந்துருங்க. மறுபடியும் தேரு சும்மா சுவாமிக்கு நீங்களே ஓடி வரணும். அப்பதான் அவரு உங்களை தேடி ஓடி வருவார். என்ன வேணும்? சிவனே போற்றி, எல்லாற்றவர்க்கும் போற்றி. அன்பு சார்ந்த சிவனேயே குகனேயே சக்தினேயே செல்வர்களே, நம்மளுடைய அற்புதமான 8வது தொண்டை மண்டலத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஞானசம்பந்தர் வள்ளல் பெருமனால் பாடல் பெற்ற ஸ்ரீ
சமேத வேதபுரீஸ்வர சுவாமியுடைய ஆலயத்தினுடைய ரதசப்தமி நவதின தீர்த்தாங்கோத்சவத்தில் இன்று கல்யாண உற்சவம் அற்புதமாக நடந்து முடிந்தது. இந்த கல்யாணத்தினுடைய விசேஷம் என்னன்னா ஔபச்சாரிக முகூர்த்தம்னு பேரு. 16 விதமான உபச்சாரம் சுவாமிக்கு இருக்குது. அதுல இது ஒரு உபச்சாரம். எல்லாமே உபச்சாரம் தான் சொல்லப்பட்டிருக்குது ஆகமத்தில். அந்த சுவாமி எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா நாம நெறி பிரகாரம் வாழ வேண்டியதுக்காக தான். எல்லாரும் ஆண் பெண் 2 வர்க்கம் அவர்கள் ஒரு தந்தையினுடைய போது அவரவர்கள் குலத்திலே அவரவர்கள் அந்தந்த குலத்தினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு சுவாமியினுடைய அனுகிரகத்தால இந்த கல்யாணத்துல சுவாமி வந்து அற்புதமாக சந்தோஷமாக மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம், தாக்ஷாயினி பரமேஸ்வரன் கல்யாணம், சீதா கல்யாணம், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கல்யாணம், இப்படி எல்லா கல்யாணமே வந்து என்ன பொருள் என்றால் நமக்காக அந்த உதாரணமாக இருப்பதற்காக தான் அவருடைய சிருஷ்டியில இதெல்லாம் வந்து அவருக்கு சொன்னா நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஆகமம் இதுக்கு சிருஷ்டி ஸ்ருதி சம்ஹார திரோபாவ அனுக்கிரகம். இந்த கல்யாணம் என்பது நமக்கு இந்த மறைதல் விஷயத்தை தான் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது தான் அருளல். அந்த விஷயங்கள் எல்லாம் மறைந்து நாம செயல்படும் போது அந்த தன்மை மாறுவதற்காக கல்யாண கோலத்திலே கலந்து எல்லாம் அல்ல பரமேஸ்வரனுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்காக நம்ம வாழ்க்கையில பசங்களுக்கெல்லாம் கல்யாண தடை இருக்கும். அந்த தடையெல்லாம் போகிறதுக்காக இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணணும். இது வந்து இன்னைக்கு முக்கியமா இறைவனுடைய அருளால கண்டிப்பா நடக்குது. சத்தியம் அது 100%. இங்க நடத்தவும் நாங்க நேத்து கூட நடக்கல, முந்தா நேத்து கூட நினைக்கல, காலையில கூட எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. இதை சுவாமியே மாத்திட்டார். உள்ள உட்கார்ந்து ஒரே நாம கனவாடுறோமே, மக்கள் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுது, வெளியில வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகா பந்தல் போடும்போதே நான் இன்னைக்கு முதல் நாள் பார்த்தேன். அடுத்த வருஷம் எங்க மண்டபமே வந்துருதுன்னு கேள்விப்பட்டேன். சுவாமி வந்த உடனே எல்லாமே வந்துடும். இப்ப எல்லாம் உட்கார்ந்து பாக்குறீங்க. அந்த மண்டபத்திலாம் ரொம்ப முடியாது. அதனால வேதபுரீஸ்வரனுடைய அனுக்கிரகம் என்னைக்கும் நமக்கு வணங்கலைன்னா கூட உண்டு. நீ அவரை நினைக்கலன்னா கூட உன்னை கூப்பிட்டு இந்த நல்லா அப்படின்னு கொடுப்பாரு. இது தமிழ்நாட்டிலே இந்த சுவாமிக்கு தான் அந்த மாதிரி ஒரு கருணை இருக்கிறது. நிச்சயமாக சொல்வோம் நாங்கள். அதனால் அற்புதமான அலங்காரம், கைலை காட்சி என்று சொல்வார்கள். அதை மீனாட்சி அம்மன் மாதிரி கொஸ்வாம்படையை கட்டி அந்த மாலை அலங்காரங்கள் அந்த திருஞான சம்பந்தர் பாடினார்கள். பூத்தேந்தாயின கொண்டின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னுங்கால் ஓத்தூர் மேயே ஒளிர்மிழ்வாளுக்கு கூத்தீர் உமை குணங்களேன்னு சொன்ன உடனே ஒரே பூவா வருது. குறைச்சலே இல்லை. பூ சாத்த முடியல எங்களால. அற்புதமாக அந்த அலங்காரங்கள்லாம் இருக்கு. அலங்காரத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரசித்து ருசித்து செய்யக்கூடியவர்கள் என்னுடைய அன்பு சகோதரர்கள்லாம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த அலங்காரத்தை நீங்க பார்க்கிற கண்களை பார்த்து உங்களுக்கு அந்த சந்தோஷம் நிரீக்ஷணம்னு பேர். பார்க்க கண்ணுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நம்மளுடைய ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அற்புதமான சக்தி இறைவன் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். வரகணோ பார்வதீபதே
பின்னாடி